ரீசெண்டாக நான் மஹிந்திரா ஷோரூம் போயிருந்தேன். XUV 700 பார்க்குறதுக்காக போயிருந்தோம். பக்கத்துலேயே பார்த்தோம்னா ஸ்கார்பியோ எண் வச்சிருந்தாங்க. இந்த செக்மெண்ட்டில் இந்த 2 காருமே டாப் செல்லிங் தான். 700லையும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளஷ் டைப் டோர் ஹேண்டில்ஸ் வச்சிருக்காங்க. ரேஞ்ச் ரோவர், ஜாகுவார், மெர்சிடிஸ் அப்படின்னு லக்ஸரி காரில் மட்டுமே இருக்கிற இந்த விஷயம் இப்போ இந்த 700லையும் நம்ம பார்க்க முடியுது. டோரை க்ளோஸ் பண்ணும்போது அந்த தட் சவுண்ட் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஃப்ரண்ட்டில் பெருசாக இருக்கிற அந்த கார் மாதிரியே ஒரு பெரிய இன்ஃபோர்டைன்மெண்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழேயே ஏசி கண்ட்ரோல்ஸ் வந்து நாப் சிஸ்டமில் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வேர்டர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக டச்சில் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அப்படியே கீழே பார்த்தோம்னா பட்டன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. பாட்டில் ஹோல்டரும் நம்ம திங்ஸ் வச்சுக்கிறதுக்கும் நிறைய ஸ்பேஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்படியே கீழே பார்த்தோம்னா பெரிய ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. 2 பேர் கை வச்சுக்கலாம். ஸ்டியரிங் ரைட் சைடு பார்த்தோம்னா க்ரூஸ் கண்ட்ரோல் செட்டிங்ஸ் வந்துருது. AX5ல வந்து ஏடாஸ் கிடையாது. ஃபியூல் கேப்பை திறந்தோம்னா 2 டேங்க் இருக்கும். டீசல் வண்டியில் மட்டும்தான் அதை பார்க்க முடியும். ஒரு டேங்க்ல டீசல், இன்னொரு டேங்க்ல வந்து டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூயிட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு 17 இன்ச் டைமண்ட் கட் ஆலாய் கொடுத்துருக்காங்க. AX5ல XUVல மட்டும் பார்த்தோம்னா 40க்கு மேலே வேரியன்ட் வச்சிருக்காங்க. எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம தான் மண்டே பிச்சுக்கிற மாதிரி இருக்குது.